நம்ம அவங்கள மாதிரி ஆகணும் இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்லாம் ஆசைப்படாதீங்க. அதுக்குதான் அவங்களே இருக்கிறாங்களே. நீங்களாவே வாங்க. யாரோட அடையாளத்தையும் நீங்க எடுத்துக்காதீங்க. உங்களோட அடையாளத்தை இந்த உலகத்துக்கு நீங்க பதிவு பண்ணிட்டு போங்க. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு FFT. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப்லேயே போடாத ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். முடிஞ்ச அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். வேறு எதுங்க நான் பெருசாக கேட்குறேன், லைக்கை தவிர லைக்கை மட்டும் போட்டுருங்க நண்பா. ஓகே, என்ன ப்ரோ வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம TTF Vasan ப்ரோ இருக்காங்கல்ல, அவங்கள மாதிரி எப்படி நம்ம தம்ப்நெயில் பண்ணுறது, அதுவும் பார்த்தீங்கன்னா 2 நிமிஷத்தில் எப்படி பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வீடியோ பார்க்க போகிறோம். ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ பயனுள்ளதாக கண்டிப்பாக இருக்கும் கைஸ். ஓகே, எப்படி ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் Pixellab அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது. அந்த Pixellab அப்ளிகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? Pixellab அப்போ இன்ஸ்டால் பண்ண பிறகு என்ன பண்ணேன், இதை கேன்சல் தந்துட்டு இதெல்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணிடலாங்க. இப்போ வந்து நான் வந்து அவரோட சேனலில் உள்ள ஒரு சில ஃபோட்டோஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அவரோட சேனலை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தம்ப்நெயிலாம் இப்போ வந்து அந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடக்கும்ல, இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு கிளிப்பு நடக்கும்ல, அந்த கிளிப்பை முன்னாடி போட்டு மேலே ஒன்று எழுதுவார். அந்த மாதிரி நான் இன்ட்ரெஸ்டிங்கான கிளிப்பு அவரோட சேனல்லேருந்து ஒரு 2 இது எடுத்து வச்சுருக்கேங்க. ஓகேவா? அது நான் ஆட் பண்ணிடுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கிளிப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா எடுத்த பிறகு இது அந்த 16.9ன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கா. அந்த 16.9 தான் பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் ரேட்டியோட்டு. ஓகே, இதை வந்து வச்சுட்டேன். இதை வச்சுட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டிக் வந்து பார்த்தீங்கன்னா தந்துட்டேங்க. டிக் தந்துட்டு அவர் என்ன எழுதியிருக்காருன்னு நம்ம பார்த்து எழுதுவோமா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இது இவரோட சேனலில் நியூஸ் சேனல் இன்டர்வியூ நெக்ஸ்ட்டு சிஎம் தமிழ்னு இங்கே ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கார்ல, அந்த ஃபோட்டோ வந்து இங்கே இப்போ இந்த ஒரு தம்ப்நெயிலில் இந்த ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேங்க. இந்த பச்சை கலர் ஃபோட்டோ அந்த வீடியோக்குள்ளே நடந்த ஒரு கிளிப்பான ஃபோட்டோ வந்து அங்கே வைக்கிறாரு. நம்ம அது இப்போ வைக்க வேணாம், அது நீங்கள் எப்படி வைக்கணும்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல் இன்டர்வியூ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போட்டு ஒரு எமோஜி போட்டிருக்காரு. ஓகேவா? அதே வந்து ஏன்னு இருக்கா, ஏ கொடுங்க. இங்கே டெக்ஸ்ட்டு இருக்கா, அந்த டெக்ஸ்ட் கொடுங்க. இங்கே மேலே பென்சில் பட்டன் இருக்கா, அந்த பென்சில் பட்டன் கொடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எழுதுங்க. என்ன ப்ரோ எழுதணும்னா நெக்ஸ்ட்டு என்னங்க எழுதியிருக்காங்க, நியூஸ் சேனல் இன்டர்வியூன்னு எழுதியிருக்காரு. அதுக்கு முன்னாடி ஒரு எமோஜி போட்டார். ஓகேவா? இந்த எமோஜி தான் போட்டிருக்காரு, கரெக்டாக பார்த்துக்கணும்ல. ஆமாங்க, இந்த எமோஜி தான் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு. போட்டுட்டு நியூஸ் சேனல் இன்டர்வியூ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எழுதிருங்க. ஓகேவா? நியூஸ் சேனல் இன்டர்வியூ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எழுதிட்டு டிக் தந்துருங்க. டிக் தந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டு அப்படியே தள்ளிங்கன்னா ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அவரோட ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதாவது 1000+ ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருக்கேன். அந்த 1000+ ஃபாண்ட்டில் எக்கச்சக்கமான நல்ல ஃபாண்ட் இருக்குது. அவரோட இதை விட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய நல்ல ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஆனால் அவர் வந்து பிக்சல்லேப்லேயே பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா தருவாங்கல்ல, என்னது நார்மலாக பார்த்தீங்கன்னா தருவாங்கல்ல, இந்த ஆம்ஸு இதுவா, ஆமாங்க, இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அவரோட இது இருக்குங்க. ஓகேவா? என்னது அவரோட அவரோட சிங்க்யூ ஃபாண்ட்டு, இந்த சிங்க்யூ ஃபாண்ட் இருக்குல்ல, இந்த ஒரு ஃபாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவார். இந்த சிங்க்யூ ஃபாண்ட்டு அந்த மாதிரி ஃபாண்ட் தான் இவர் யூஸ் பண்ணுவார். ஆனால் இதை விட பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான நல்ல ஃபாண்ட் எல்லாம் போட்டிருக்கேன். அந்த ஃபாண்ட்டுக்கான வீடியோ லிங்க் நான் கீழே தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தூக்கி வந்து பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. ஓகேவா? வச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே மூணாவதுல வாங்க. மூணாவதுல இங்கே சேஃப் சப்னு இருக்கும். கரெக்டாக பாருங்கள், சேஃப் சப்னு இருக்கா. அந்த சேஃப்ஸை கிளிக் பண்ணி இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரியே பண்ணி இந்த நம்ம ஒன்று எழுதிடுவோம்ல அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருங்க. ஓகேவா? வச்சுட்டு இப்போ டிக் தந்துருங்க. டிக் தந்துட்டு இப்போ நம்ம ஒரு சேஃப்ஸ் வச்சோம்ல, அந்த சேஃப்ஸுக்கு கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணணும். கலர் என்ன கலர் வைக்கணும்? கருப்பு கலர் நான் வச்சல, அதே மாதிரி கருப்பு கலர் வச்சுட்டு டிக் தாங்க. டிக் தந்துட்டு இப்படியே தள்ளிங்கன்னா இங்கே 2 பேக் அப்படின்னு ஒன்று இருக்குது. 2 பேக், அந்த 2 பேக்கை தந்துட்டீங்க அப்படின்னா நியூஸ் சேனல் இன்டர்வியூ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்துங்க. கரெக்டாக ஃபாண்ட் டைம் பார்த்துக்கோங்க, சிங்க்யூ ஃபாண்ட். ஓகேவா? அந்த ஃபாண்ட் தான் எனக்கு தோணுது, பட் கரெக்டாக தெரியலைங்க. அந்த ஃபாண்ட் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா #தமிழ் அப்படி போட்டிருக்காரு. இந்த ஏழையே பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேஷ்டேக் போட்டு தமிழ்னு போட்டிருக்காரு. நம்மளும் பார்த்தீங்கன்னா போட்டுறாங்க. ஓகே, தமிழ்னு பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. போட்டு நான் வந்து ஓகே தான்ட்டு இந்த கீழே. ஓகேவா? அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா நார்மலான ஃபாண்ட் தான் யூஸ் பண்ணுவார். நான் எக்கச்சக்கமாக நல்ல ஃபாண்ட் எல்லாம் தமிழ் ஃபாண்ட் தான் நிறைய நல்ல ஃபாண்ட் போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் செக் பண்ணி பாருங்கள், நல்லா இருக்குங்க. இப்போ அதே மை ஃபாண்ட்டில் ரீசெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு சிலது வச்சுருக்கேன். அவர் வச்சது வைக்கணும்னு இது இல்லை, நான் வந்து ஒரு சில வச்சுருக்கேன். ஓகே, #தமிழ்னு பார்த்தீங்கன்னா இங்கே எழுதியாச்சுங்க. எழுதி இப்போ வந்து அதே மாதிரி ஷேப்ஸ் கிளிக் பண்ணுங்கள். ஷேப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சுருங்க. ஓகே, அதே மாதிரி தான். ஓகேவா? என்னது அது புரியாட்டி நான் இன்னொரு வீடியோ கூட தெளிவாக போடுறேங்க. இதை விட ஈஸியாக யாருமே சொல்லி தருவாங்க. இப்போ டிக் தந்துடுச்சு. அதே மாதிரி இப்போ 2 பேக் தந்துடலாம். 2 பேக்கு தந்த பிறகு இப்போ கலர் சேஞ்ச் பண்ணிங்க. ஓகேவா? இப்போ கலர் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு கருப்பு கலர் வைங்க. ஓகேங்க, கருப்பு கலர் பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நமக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சைடில் ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காருல, அந்த ஃபோட்டோவும் பார்த்தீங்கன்னா அவரோட சேனல் கிளிப்
அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எடுக்கணுங்க. வெயிட் பண்ணுங்கள், எங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிளிப்பு எனக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்னு தெரியல. ஸோ அதனால் அந்த கிளிப்புக்கு பதிலாக அந்த கிளிப்பு வேணாங்க. ஓகே, நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்லித்தரேன். அதுக்காண்டி இவரோட ஃபோட்டோவே ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து பார்த்தீங்கன்னா போட்டுடலாம். அந்த கிளிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இல்லைங்க கிடைக்குதா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிஃப்ட் வந்து நமக்கு காமிச்ச மாதிரி தெரியலை. அப்படின்னா சரி ஓகே வெயிட் பண்ணுங்கள். முன்னாடியெல்லாம் காமிச்சிருக்காரா? முன்னாடியும் பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். முன்னாடி முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இப்போ நாமளே ஓனாக ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? என்னது சும்மா இப்போ இதை வந்து இந்த ஒரு கிளிப்பை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துடலாம். இந்த ஒரு ஃபோட்டோவை எடுத்துடலாம். அவர் வந்து இப்போ அந்த ஒரு இப்போ ரைடு போகிறாருன்னா ரைடில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடக்கும்ல, அதை தான் பார்த்தீங்கன்னா எடுப்பார். இல்லைங்க கண்ணு மூட்ட மாதிரிலாம் வருது. நல்லதாக ஒரு கரெக்டாக ஒரு ஃபோட்டோ. ஓகே, சும்மா தானே நம்ம பண்ணுறோம், எடுத்தாச்சுங்க. இப்போ வந்து நம்ம அதே மெத்தட் தாங்க இங்கே வந்து இப்போ வந்து இங்கே வச்சுருக்காரு. ஓகேவா? எங்கே வச்சுருக்காருன்னா அதே இப்போ இம்போர்ட்டும் இருக்குது. மூணாவது வந்து இம்போர்ட்டாங்க. இம்போர்ட்டில் ரீசெண்டில் இந்த ஒரு ஃபாண்ட் இருக்குல்ல, இந்த ஒரு ஃபோட்டோ இருக்குல்ல, இந்த ஒரு ஃபோட்டோ வைங்க. ஃபோட்டோ வச்சுட்டு அந்த இப்போ நீங்கள் ரைடு போகிறீங்கன்னா இப்போ நான் இந்த TTF Vasan ஒரு 4-5 தமிழ் டியூட்டோரியல் போடுறேன், தெளிவாக புரிஞ்சிடும். ஓகே, இப்போ வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி இங்கே வச்சாச்சு. பட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வச்சது வந்து வேறு, நம்ம வச்சது வேறு. பிகாஸ் கிடைக்கல. ஓகேவா? அவர் எங்கே வச்சுருக்காருன்னா நம்ம பார்க்கலாம். அவரும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இன்டர்வியூ வந்து மடிச்சார். நெக்ஸ்ட்டு CM TTF அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு. அதே வந்து நம்மளும் போகலாம். ஓகேவா? இங்கே தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா வச்சுருக்காரு. வச்சுட்டு அதே டெக்ஸ்ட்டு போங்க. ஓகேவா? டெக்ஸ்ட்டு போய் எழுதுறது எல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள், பேசிக்கான விஷயம். நான் Pixellab பேசிக்னு ஒரு வீடியோ போடுறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து என்ன போட்டிருக்காரு, ஒரு அந்த ஒன்று ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு நெருப்பு. ஓகேவா? இப்போ நம்ம அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுற மாதிரியே வைக்கலாம். பட்டு எனக்கு ஆச்சரியப்படுற இந்த கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு CM அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காருங்க. ஓகேவாங்க? நெக்ஸ்ட்டு CM தமிழா என்னமோ போட்டிருக்காரு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவர் மாதிரியே அப்படியே பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு CM TTF அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போட்டு ஒரு நெருப்பு போட்டிருக்காரு. நெக்ஸ்ட்டு CM TTF ஒரு நெருப்பு போட்டு டிக்கு தந்துடுங்க. இப்போ என்ன பண்ணணும் சொல்லுங்கள் பார்க்கலாம், கமெண்ட் பண்ணுங்கள். ஈஸி தான், நான் எப்படிங்க சொல்ல முடியும். இப்போ வந்து இங்கே வச்சாச்சு. ஓகே, இங்கே வச்சுட்டு என்ன பண்ணணும்னா அதே மெத்தட் தான், அப்படியே தள்ளணும். தள்ளி நம்ம AB ஃபாண்ட்டில் போகணும். கரெக்டாக பாருங்கள், AB ஃபாண்ட்டில் அவரோட ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 𝗏 ஃபாண்ட் தான் நினைக்கிறேன். ஓகேவா? 𝗏 ஃபாண்ட் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ண நினைக்கிறேன். இந்த 𝗏 ஃபாண்ட்டு இல்லை ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதில் எக்கச்சக்கமான ஃபாண்ட்டு தந்துருக்கோங்க. நீ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 𝗏 ஃபாண்ட்டை யூஸ் பண்ணுங்கள். அந்த 𝗏 ஃபாண்ட்டு கண்டிப்பாக உங்கள் Pixellabல இருக்கும். ஓகேவா? இதை வந்து இப்போ வந்து இதை இங்கே இடத்துல வச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும், அதே ஸ்டெப்பு தான். என்ன பண்ணணும், இப்போ 3ஆவதுல வரணும், ஷேப்ஸில் வரணும். ஷேப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டமாக எடுக்கணும். ஓகேவா? கட்டமாக எடுத்து ஃபஸ்ட்டு இதுக்கு மேலே வச்சுருங்க. ஓகேவா? இதுக்கு மேலே வச்சு டிக் தந்துட்டு 2 பேக் இருக்கா, 2 பேக் தந்துட்டிங்கன்னா இது வந்து பின்னாடி போகணும்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ வந்து பின்னாடி போயிடுச்சு. இப்படியே தள்ளிங்கன்னா இங்கே கலர் இருக்கும். கலர் எனேபிள் பண்ணுறீங்க. கலரில் பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா வைக்கிறீங்க. ஓகேவா? பிளாக் கலர் வச்சுட்டு அப்புறம் வந்து வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா சிறுசு பண்ணுறதா இருந்தால் சிறுசு பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒரு தம்ப்நெயில் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காரு. இப்போ நம்மளும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சிடலாம். ஓகேவா? எப்படின்னா கரெக்டான இங்கே மட்டுமே கருப்பு கலர் வர்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் மேக் பண்ணியிருக்காரு. எனக்கும் பார்த்தீங்கன்னா மேக் பண்ண தெரியும் ப்ரோ, வாசன் ப்ரோ. நம்மளும் பார்த்தீங்கன்னா ஐயோ கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா வாய் விட்டோம்ல, அந்த நீங்கள் கொஞ்சம் வந்து பெருசு பண்ணியே நான் வந்து இப்படி பண்ணிக்கிறேன். ஓகேங்க? ஐயோ ஓகேங்க. நெக்ஸ்ட்டு CM TTF. ஓகேங்க, இப்போ இந்த ஒரு தம்ப்நெயிலுக்கும் இந்த ஒரு தம்ப்நெயிலுக்கும் என்ன வித்தியாசம் நீங்களே சொல்லுங்கள். வேறு லெவலில் இருக்குது. அப்புறம் வந்து ஒரு ஆர்வ மார்க் வந்து வச்சுருக்காரு. ஓகேவா? நம்மளும் ஆர்வ மார்க்கும் இதிலே இருக்கும். அந்த ஆர்வ மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் வைக்கலாம். என்ன இருக்குது, அவ்வளோதானே. ஆர்வ மார்க்கு நானும் பார்த்தீங்கன்னா வைப்பேன் ப்ரோ. TTF ப்ரோ முடிஞ்சால் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்குமா கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தெரியாது. நல்லா கமெண்ட் பண்ணால் வேறு லெவலில் இருக்கும்ல. ஓகே, இந்த மாதிரி வச்சாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து எனேபிள் பண்ணியாச்சு. சிவப்பு கலர் வச்சுருக்காரு, நம்மளும் சிவப்பு கலரே வச்சுக்கலாம். ஓகேங்க. அதுக்கப்புறம் நான் இன்னொரு வீடியோ இப்போ நீங்கள் பைக்கில் இப்போ இந்த வீடியோ 8 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் நெக்ஸ்ட்டு வீடியோ இல்லை நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைக் விளாகிங் போகிறப்ப எப்படி பண்ணுறது இதே மெத்தட் தான் நான் இன்னொரு வீடியோ போட்டேன்னா தெளிவாக புரியும்ல. கண்டிப்பாக போடுறேங்க. இங்கே பாருங்கள், ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெளிவாக தான் போட்டுருங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே தெளிவாக யாராலையும் போட முடியாது. யாருமே போடல, நான் போட்டிருக்கோம். முடிஞ்சால் லைக் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணிவிடுங்க. லவ் யூ ஆல், டேக் கேர். நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்குங்க. லவ் யூங்க.